ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏஜஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ஏஜஸ் டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். இத நம்ம வந்து மொத்தமே ஒரு 2 கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம வந்து ரேஷியோ பார்த்தோம். ரேஷியோவை பேஸ் பண்ணி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம். அதே மாதிரி ரேஷியோவை பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக் தான் இந்த ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏஜஸ்ல வந்து நம்ம மேக்ஸிமம் ரேஷியோ யூஸ் பண்ணுவோம். அப்புறமேட்டு பர்சன்டேஜை கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அப்புறமேட்டு ஆவரேஜ் கொஞ்சம் உள்ள வரும். இது எல்லாமே கலந்து தான் இந்த டாபிக்ல நமக்கு வரப்போகுது. ஆனா ரேஷியோ தான் நமக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நமக்கு ரேஷியோக்கான பேசிக் தெரிஞ்சது அப்படின்னா, இந்த ஏஜஸ் கான்செப்ட்ட வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாவே சால்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பார்ட்னர்ஷிப் வந்து டோட்டலா கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சுட்டோம். அந்த பார்ட்னர்ஷிப் கிளாஸ்க்கான கிளாஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னா, நம்ம யூடியூப்ல எடுக்கிற அந்த மொத்த கிளாஸ்க்கான கிளாஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ ஆப்ல அது அவைலபிளா இருக்கு. ஸோ ஃப்ரீ நோட்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து நீங்க எடுக்கிறதுக்கான அந்த லிங்க் வந்து ஆப்புக்கான லிங்க் வந்து வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழே வைக்கிறேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க அந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே. ஏஜஸ்க்கு வந்து பெருசா இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணும் தேவை கிடையாது. நமக்கு வந்து டைரக்ட்டாவே நம்ம கொஸ்டின்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல வந்து கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். கொஸ்டின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளாவே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலா சிஜிஎல் மெயின்ஸ் 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 8 years ago, the ratio of ages of A and B was 5:4. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏ, பி அப்படிங்கிற 2 பேரோட வயசுக்கான ரேஷியோ வந்து எப்படி இருந்திருக்குன்னா 5:4 இருந்திருக்கு. The ratio of their present ages is 6:5. அதே 2 பேருக்கு இப்போ அவங்க 2 பேரோட வயசுக்கான ரேஷியோ பார்த்தோன்னா எனக்கு 6:5ன்னு இருக்கு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் வில் பி த சம் இன் இயர்ஸ் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப்டர் 7 years ஃப்ரம் நவ். அப்போ இந்த ஏக்கும் பிக்குமான வயசு 7 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? அப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட ஏஜோட டோட்டல் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்கும்போது இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ எப்படி இருக்குன்னா, ஏக்கும் பிக்கும் 8 வருஷத்துக்கும் முன்னாடி கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் பாருங்க. ஏ இஸ் டு பி. ஓகேவா? எப்படி இருக்கு ரேஷியோ? ஏக்கு 5 இருக்கு, பிக்கு 4 இருக்கு. ஆனா இது எந்த டைம்ல இருக்கு நமக்கு? 8 years ago. ஸோ இந்த சைடு நான் எழுதிக்கிறேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏயும் பியும் அவங்களுக்கான ஏஜ் வந்து 5:4ங்கிற ரேஷியோல இருந்திருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெசென்ட்ல. இப்போ கரண்டா பார்க்கும்போது அதே ஏக்கும் பிக்கும் ஏஜ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 6:5. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஏயோட வயசு, பியோட வயசு பிரசன்ட்ல என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்மளால ஈஸியா 7 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட ஏஜ் எப்படி இருக்கும்? அப்போ அத வச்சு அவங்களோட டோட்டலையும் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். சரி, இத சால்வ் பண்றதுக்கு நமக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து பேசிக்கா நமக்கு ட்ரெடிஷனல் அப்ரோச். ஓகேங்களா? நமக்கு நார்மலா எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து நமக்கு ரேஷியோ மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது 2யுமே நான் சொல்லி தரேன். ஸோ 2ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு தோணுதோ அத நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். 2த்துலயும் பெரிய வித்தியாசம், பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா 2மே ஈஸியான மெத்தட் தான். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணக்கூடியது வந்து மெத்தட் 1 ட்ரெடிஷனல் அப்ரோச். ஓகேவா? இந்த ட்ரெடிஷனல் அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு 2 ரேஷியோ இருக்கு. ஒண்ணு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இன்னொன்னு பிரசன்ட்ல இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோக்கும் சரி, செகண்ட் ரேஷியோக்கும் சரி, இடையில இருக்கக்கூடிய இயர் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் கேப் இருக்கு. அப்படிதானே? ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு, பிரசன்ட்ல இருக்குன்னா, இந்த 2 ரேஷியோக்கும் நடுவுல 8 வருஷம் கேப் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, ஏக்கும் பிக்குமான 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏஜ் இருக்கு இல்லையா? அத வந்து 5:4ன்னு இருக்குல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்? 5:4ங்கிறது என்னவா இருக்கும்? அவங்களோட ஒரிஜினல் ஏஜ சிம்ப்ளிஃபை பண்ணதுக்கப்புறம், கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அது 5:4 அப்படிங்கிற சிம்பிள் ஃபார்ம்க்கு மாறி வந்திருக்கும். ஏன்னா ரேஷியோங்கிறது ஒரு சிம்பிள் ஃபார்ம்னு நமக்கு தெளிவா தெரியும். அப்ப ஏக்கான ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தத 5xன்னும், பியோட ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி 4xன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏயோட ஒரிஜினல் ஏஜ் என்ன, பியோட ஒரிஜினல் ஏஜ் என்னங்கிறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ்ங்கிற டேர்ம நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப ஏயோட ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ? 5x. பியோட ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ? 4x. ஓகேவா? இப்ப பாருங்க. இந்த இடத்துல 5x. ஓகேவா? டிவைடட் பை 4x.
ஸோ இது ரேஷியோ தான். நான் மேலே ஏ எழுதியிருக்கேன், கீழே பி எழுதியிருக்கேன் பாருங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கு எத்தனை வயசு இருந்தது? 5xன்னு இருந்தது. இப்போ எனக்கு பிரசன்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவங்க ஏஜ்ல இருந்து இப்போ நான் பிரசன்ட்டுக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்னா 8 வருஷம் தாண்டி வரணும். ஓகேவா? 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் 5x இருந்திருக்கு. இப்போ நான் பிரசன்ட்டுக்கு வர போறேன்னா எத்தனை வருஷம் தாண்டி வரணும்? 8 வருஷம் தாண்டி வரணும். அப்போ 8 வருஷம் தாண்டி வரும்போது இவங்களுக்கு எத்தனை வயசு ஆட் ஆகும்? 8 இயர்ஸ் இவங்களோட வயசுல கூடியிருக்கும். அதே மாதிரி பிக்கும் 8 வருஷம் தாண்டி வரும்போது இவங்களோட ஏஜும் என்ன ஆயிருக்கும்? 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டேன் பாருங்க, 5xங்கிறது 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ பிளஸ் 8 போட்ட உடனே இப்போ இருக்கிற 5x பிளஸ் 8ங்கிறது ப்ரெசென்ட்ல அவங்களோட ஏஜ். கீழே 4x பிளஸ் 8ங்கிறது ப்ரெசென்ட்ல பியோட ஏஜ். அப்போ ஏயோட ஏஜுக்கும் பியோட ஏஜுக்கும் ரேஷியோ பாருங்க, மேல இருக்கிறது ஏ பை பி. அப்போ இது ப்ரெசென்ட்டுக்கு வந்துருச்சுல. ப்ரெசென்ட்ல தான் அவங்க ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்கான்? 6:5ன்னு இருக்கான். அப்போ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 6/5க்கு ஈக்குவலா இருக்கும். இவ்வளவுதாங்க. இந்த ஜஸ்ட் ஒரு பேட்டர்னை மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதும். இந்த ஏஜஸ் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப மொக்கையா முடிஞ்சு போயிடும். ஓகேவா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, 5x பிளஸ் 8 டிவைடட் பை 4x பிளஸ் 8. அப்போ 5xங்கிறது 8 வருஷத்துக்கு முன்னாடி, அது கூட 8 ஆட் பண்ணும்போது மேல உள்ளது ஏயோட பர்சன்டேஜ். 4x பிளஸ் 8ன்னு போடும்போது கீழே உள்ளது பியோட பர்சன்டேஜ். அப்போ ஏயோட பர்சன்டேஜுக்கும் பியோட பர்சன்டேஜுக்கும் ரேஷியோ பார்த்தா அந்த ரேஷியோ தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கணுமா? 6:5 இருக்கணுமா? அதனால இந்த இடத்துல 6/5 போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண பாருங்க. இந்த 5 கொண்டு இங்கேயும் இந்த டேர்மை கொண்டு 6 மல்டிப்ளை பண்ண. நம்ம 5ஆல இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 25x பிளஸ் 8 5s 40 ஈக்குவல் டு இங்கே வந்து 6 4s 24x பிளஸ் 6 8s 48. இப்போ பாருங்க, இங்கே 25x இருக்கு, 24x இங்கே வந்ததுன்னா ஒரு எக்ஸ்ன்னு மாறிடும். இந்த 40 எங்கே போச்சுதுன்னா இந்த 48 மைனஸ் 40ங்கிறப்போ 8ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம 8ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 8ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த இடத்துல பாருங்க, நான் என்ன பண்ணேன்? ஸ்டார்டிங்ல எக்ஸை எங்க எடுத்தேன்? இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். வேற எந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிடக்கூடாது. ஓகேவா? அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏயோட ஏஜ் வந்து என்னவா இருந்திருக்கு? 5xன்னு இருந்திருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ 8னா இங்க 5xனா அப்போ எவ்வளோ வரும்? இந்த வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ? அப்போ 5xனா 40. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏயோட ஏஜ் எவ்வளோ? 40 இருந்திருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, x ஈக்குவல் டு 8. அப்போ பியோட ஏஜ் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி 4x இருந்திருக்குன்னா அப்போ 4 into 8 எவ்வளோ? 32. 32 தான் 8 இயர்ஸ் பிஃபோர் பியோட ஏஜா இருந்திருக்கும். நமக்கு என்ன வேணும்? ஏக்கும் பிக்குமான ஏஜ் 7 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கு 40 வயசுன்னா இப்ப பிரசன்ட்ல எவ்வளவு இருக்கும்? 48 வயசு இருக்கும். ஓகேவா? பிரசன்ட்ல எவ்வளவு இருக்கும்? 48. கிளியரா புரியுதா? 8 வருஷத்துக்கு முன்னாடி 40னா இப்போ ஏக்கு வந்து 48 வயசு. இப்போ 48 வயசுனா 7 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும்? 48 பிளஸ் 7 55 வயசு இருக்கும். கிளியரா புரியுதா? 55ங்கிறது ஏயோட ஏஜ் ஆஃப்டர் 7 இயர்ஸ். புரியுதா? அதே மாதிரி பாருங்க, பிக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி 32. அப்ப இப்ப எவ்வளவு இருக்கும்? இப்ப 40 வயசு இருக்கும். பிளஸ் 8 ஆட் பண்ணிக்கணும். இப்ப 40 வயசுனா 7 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும்? 47 வயசு இருக்கும். ஸோ 55 பிளஸ் 47. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட டோட்டல், அதுதான் நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. பாருங்க, 50 பிளஸ் 40னா நமக்கு டோட்டல் எவ்வளவு வருது? 90. இது ஒரு 12. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 100. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ங்கிறனால பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம வேகமாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இதுதான் நமக்கு ட்ரெடிஷனல் அப்ரோச். சரி, ஓகே, இதை நான் இப்படி தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் வேற விதமாகவும் எழுதலாம். இந்த ட்ரெடிஷனல் அப்ரோச்சே உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் என்ன பண்ணேன்? ஏக்கான ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி 5xன்னு எடுத்தேன். பியோட ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி 4xன்னு எடுத்தேன். அதாவது இந்த எக்ஸுங்கிறத நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேஷியோல நான் எடுத்திருக்கேன். இதை நான் என்ன பண்ணலாம்னா ப்ரெசென்ட்லேயே எடுக்கலாம். ஓகேவா? ப்ரெசென்ட்ல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்த வந்து அப்படியே நான் மாற்றி எழுதுறேன் பாருங்க. அதாவது இதெல்லாம் வழிகள் நான் சொல்றேன். இப்போ அதே மாதிரி இப்படி இருக்கு ரேஷியோ A:B. 8 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு? 5:4 இருந்திருக்கு. ப்ரெசென்ட்ல எவ்வளோ இருந்திருக்கு? 6:5 இருந்திருக்கு. ஓகேவா? இது வந்து 8 இயர்ஸ் எகோ இருந்த ரேஷியோ. இது வந்து ப்ரெசென்ட்ல உள்ள ரேஷியோ. இப்போ நான் என்ன பண்றேன்? ப்ரெசென்ட்ல ஏயோட ஏஜ் 6xன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி ப்ரெசென்ட்ல பியோட ஏஜ் என்னன்னு வச்சுக்கிறேன்? 5xன்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த மாதிரி நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல எக்ஸ் யாருக்கு எந்த ரேஷியோக்கு எடுத்திருக்கேன்? ப்ரெசென்ட் ரேஷியோக்கு எடுத்திருக்கேன். இப்ப நான் இதுல இருந்து எழுதும்போது ப்ரெசென்ட்ல இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி போறேன். அப்போ இந்த மாதிரி நீங்க எக்ஸ வந்து ப்ரெசென்ட்ல எடுத்து பேக்வேர்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் நீங்க இந்த மாதிரி ஒரு
ஃப்ராக்ஷனல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். எப்படி எழுதணும்னா பாருங்க, ப்ரெசென்ட்ல ஏயோட ஏஜ் எவ்வளோ இருக்கு? 6x இருக்கு. ப்ரெசென்ட்ல ஏயோட ஏஜ் எவ்வளோ இருக்கு? 6x இருக்கு. அதே மாதிரி பியோட ஏஜ் எவ்வளோ இருக்கு? 5x இருக்கு. ஆனா இன்னொரு ரேஷியோ வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கா? அப்போ ப்ரெசென்ட்ல ஏயோட ஏஜ் வந்து 6xனா 8 வருஷத்துக்கு முன்னாடி போகணும்னா இங்க என்ன பண்ணணும்? 8 வயசை குறைக்கணும். அதே மாதிரி பிக்கும் 8 வயசை குறைக்கணும். அப்போ இந்த மாதிரி 8 வயசு குறைக்கும் போது நீங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருவீங்க. அப்ப 6x மைனஸ் 8ங்கிறது 8 இயர்ஸ் பிஃபோர் ஏயோட ஏஜ், 5x மைனஸ் 8ங்கிறது 8 இயர்ஸ் பிஃபோர் பியோட ஏஜ். அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கும் பிக்குமான ஏஜ் ரேஷியோ தான் எப்படி இருந்திருக்கு? 5/4 5:4 இருந்திருக்கு. ஸோ 5/4 போட்டுக்கலாம். இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ கொண்டு போயிட்டு நீங்க எந்த ரேஷியோக்கு எக்ஸ் போட்டீங்களோ அங்கதான் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். மேல சப்ஸ்டிட் பண்ணி வச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த கான்செப்ட்ல இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க. இங்க நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 6 4s are 24x மைனஸ் 8 4s are 32 வரும். ஈக்குவல் டு 5 இங்க போச்சுதுன்னா 5 5s are 25x மைனஸ் 8 5s are 40. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? 24x ரைட் சைடு போயிடுச்சுன்னா ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு? இந்த பக்கம் எழுதுறேன். ஆல்ரெடி 25x இருக்கு. அப்போ இங்க போகும்போது எக்ஸ்ன்னு மாறிடும். அதே மாதிரி மைனஸ் 40 இங்க வந்துச்சுன்னா 40 மைனஸ் 32 என்னன்னு வந்துடும்? 8ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ரெண்டு பக்கமும் பண்ணாலும் நமக்கு 8 தான் கிடைக்குது. எல்லா கொஸ்டினுக்கும் இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. அதனால கவனமா இருக்கணும். இப்போ நான் வந்து x ஈக்குவல் டு 8ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கண்டுபிடிச்ச 8 கொண்டு போயிட்டு எங்க சப்ஸ்டிட் பண்ணணும்? நீங்க எங்க எக்ஸை வச்சு எடுத்தீங்களோ அங்கதான் சப்ஸ்டிட் பண்ணணும். பாருங்க 6x இருக்கு. அப்போ ப்ரெசென்ட்ல ஏயோட ஏஜ் எவ்வளோ? 6 இன்டூ 8 48. அதே மாதிரி ப்ரெசென்ட்ல பியோட ஏஜ் எவ்வளோ? 40. புரியுதா? அப்போ உங்களுக்கு டைரக்டா என்ன வந்துருச்சு? ப்ரெசென்ட்ல ஏயும் பியும் என்னன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? ப்ரெசென்ட்ல 48 வயசுனா 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? 55 தான் இருக்கும். அதே மாதிரி பிக்கு ப்ரெசென்ட்ல 40னா 7 வருஷம் கழிச்சு 47 இருக்கும். ஸோ ரெண்டே ஆட் பண்ணும்போது 102. புரியுதுல? அப்போ நீங்க வந்து எக்ஸ் இந்த ரெண்டு ரேஷியோல எந்த ரேஷியோக்குனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு ஃபைனலா கண்டுபிடிச்சு நீங்க எக்ஸ கொண்டு வரும்போது அது எங்க எடுத்தீங்களோ அங்கதான் போய் சப்ஸ்டிட் பண்ணும். கிளியரா புரியுதா? ட்ரெடிஷனல் மெத்தடு நீங்க வந்து முன்னாடி இருந்து பின்னாடியும் வரலாம், பின்னாடி இருந்து முன்னாடியும் போகலாம். அது உங்களோட இஷ்டம். எப்படி பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ ட்ரெடிஷனல் அப்ரோச் என்னங்கிறத பார்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ரேஷியோ மெத்தட்ல போடணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ ரேஷியோ மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு வந்து நான் இந்த பார்ட்டை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த பார்ட்டை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இது புரியணுங்கிறதுக்காக நம்ம ரிவர்ஸ்லையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ நீங்க ரேஷியோ மெத்தட் போடும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரேஷியோ மெத்தட் பாருங்க. எப்படின்னா எனக்கு 2 ரேஷியோ இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கு? ஓகே, 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? அதை வந்து தனியாக அந்த பக்கம் எழுதுறேன் பாருங்க. ஸோ இது ரேஷியோ மெத்தடு. ஸோ ஏ அண்ட் பி 8 இயர்ஸ் ஏகோ. ஓகேங்களா? 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கும் பிக்கும் ஏஜ் ரேஷியோ எப்படி இருந்திருக்கு? 5:4 இருந்திருக்கு. அதே இது இப்போ ப்ரெசென்ட்ல பார்க்கும்போது அதே ஏக்கும் பிக்கும் ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்கு? 6:5 இருக்கு. ஓகேவா? இந்த 2 ரேஷியோவும் பார்த்துக்கோங்க. இந்த 2 ரேஷியோவும் இப்போ நான் கம்பேர் பண்ண போறேன். ஆக்சுவலா வந்து இந்த ரேஷியோக்கும் இந்த 2வது ரேஷியோக்கும் இடையில எத்தனை வருஷம் கேப் இருக்குன்னா 8 இயர்ஸ் கேப் இருக்கு. புரியுது? அந்த 2 ரேஷியோக்கும் நடுவில் 8 இயர்ஸ் கேப் இருக்கு. ஏன்னா இது 8 வருஷத்துக்கு முன்னாடி, இது ப்ரெசென்ட்ல. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் 8 இயர்ஸ் கேப் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 8 வருஷம் கேப்னு பார்த்தாச்சா? இப்போ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, இங்க ஏக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி 5 இருக்கு. அதே ஏக்கு ப்ரெசென்ட்ல எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. அப்போ இங்க எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? இங்க எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாருங்க, இங்க பிக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி 4 இருக்கு. இப்போ எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. அப்போ இங்க என்ன ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ எனக்கு ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. புரியுதா? அதாவது இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ் தான் இருக்கணும், டிக்ரீஸ்னா டிக்ரீஸ் தான் இருக்கணும். புரியுதா? நமக்கு ரெண்டு பக்கமும் என்னதான் இருக்கு? இன்க்ரீஸ் தான் இருக்கு. 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது சேமா தான் இருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு இந்த ரெண்டு பக்கமும் யூனிட் வைஸ், ரேஷியோக்கான யூனிட் வைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன 1 யூனிட்டோட வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த ரெண்டு ரேஷியோக்குமான இயர் கேப் எவ்வளோ? 8 இயர்ஸ். அப்போ 1 யூனிட் தான் எனக்கு 8 இயர்ஸ். புரியுதா? புரியுதா? இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு ஏபி ரெண்டு பேருக்கும் இந்த பக்கம் சேம் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் அல்லது சேம் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கணும்.
புரியுதுல்ல? அப்ப நமக்கு 2 பக்கமும் இன்க்ரீஸ் தான் இருக்கு. அதுவும் 1 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த 1 யூனிட்டோட வேல்யூ தான் இந்த 2 ரேஷியோக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பான 8 வருஷம். அப்போ 1 யூனிட் தான் 8 இயர்ஸ்னா எனக்கு இங்க பாருங்க ஏயோட பர்சன்டேஜ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஏக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 6 யூனிட்ஸ். அப்போ நான் 6 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணேன்னா ஏக்கான பர்சன்டேஜ் கிடைச்சிரும். அதே மாதிரி இங்க பாருங்க 5 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணேன்னா பிக்கான பர்சன்டேஜ் கிடைச்சிரும். அதே இது இங்க ஏக்கு என்ன இருக்கு பாருங்க, இங்க ஏக்கு 5 யூனிட்ஸ் இருக்கா? அப்போ இந்த 5 யூனிட்ஸ் எவ்வளவு நான் கால்குலேட் பண்ணேன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏயோட ஏஜ் என்னன்னு சொல்லி கிடைச்சிரும். 4 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணேன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பியோட ஏஜ் என்னன்னு சொல்லி கிடைச்சிரும். எனக்கு தேவை பிரசன்ட் தானே. அதனால இந்த கான்செப்டை வச்சு 1 யூனிட் 8 இயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை வச்சு நீங்க 6 யூனிட் எவ்வளோன்னு பார்த்தா எவ்வளவு வரும்? 6 யூனிட்னா 48 இயர்ஸ். அப்போ ஏயோட ஏஜ் எவ்வளோ? 48. பிக்கு இங்க எவ்வளவு இருக்கு? 5 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 1 யூனிட் 8னா 5 யூனிட் எவ்வளோ? 40 இயர்ஸ். அப்போ பியோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 40. ஏன்னா நான் ப்ரெசென்ட்டோட ரேஷியோ தான் பார்த்துருக்கேன். 6 யூனிட் எவ்வளோ, 5 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு ப்ரெசென்ட்ல 2 பேரோட ஏஜ் கிடைச்சிருச்சு 48 40ன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி கேட்டாலும் சரி, நமக்கு ப்ரெசன்டேஜ் வச்சு அந்த வேல்யூஸை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். புரியுதுல்ல? இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஷார்ட்கட். இப்போ இந்த ரேஷியோல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து சேமாவே இருக்கு பாருங்க. ஏக்கும் 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிக்கும் 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப சேமா வந்திருக்கும் போது பிரச்சனை கிடையாது. நம்ம ஈஸியா சால்வ் பண்ணியாச்சு. ஒருவேளை ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து இது சேமா வராது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்த கொஸ்டின்ல நான் சொல்லித்தரேன். கிளியரா புரிஞ்சதுல? இந்த பக்கம் 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த பக்கம் 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த இன்க்ரீஸ் ஆன 1 யூனிட்டோட வேல்யூ தான் என்னது? இந்த 2 ரேஷியோக்கு இருக்கக்கூடிய இயர் டிஃபரன்ஸ் ஆன 8 இயர்ஸ். ஸோ 1 யூனிட் தான் 8 இயர்ஸ்னா 6 எவ்வளோன்னு பார்க்கும்போது ஏக்கான ப்ரெசென்ட் கிடைக்கும். 5 எவ்வளோன்னு பார்க்கும்போது பிக்கான ப்ரெசென்ட் கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. The percentage of Rahim is 5 times the percentage of his daughter Savita. ரஹீம் சவிதான்னு 2 பேர் இருக்கிறாங்க. ரஹீம் சவிதானா இவங்க 2 பேருக்கும் பிரசன்ட்ல கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ரேஷியோ எழுதிடலாம் பாருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரஹீம் வந்து எப்படி இருக்குன்னா 5 டைம்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் டாட்டர் சவிதா. அப்ப சவிதாவோட ஏஜ் என்னவோ அதுல 5 டைம்ஸ் தான் ரஹீமோட ஏஜ். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாமா? 5:1. சவிதாக்கு 1 யூனிட்னா ரஹீம்க்கு 5 டைம்ஸ். ஸோ 5 யூனிட். இது பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ரேஷியோ. பாருங்க 7 இயர்ஸ் ஃப்ரம் நவுனா அர்த்தம் ஆஃப்டர் 7 இயர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? 7 இயர்ஸ் ஃப்ரம் நவுனா ஆஃப்டர் 7 இயர்ஸ். ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறமேட்டு ரஹீம் வில் பி 3 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் சவிதா. ரஹீமோட ஏஜ் வந்து சவிதாக்கு 3 டைம்ஸ் இருக்குமா? அப்போ 3:1ன்னு வச்சுக்கலாமா? புரியுதுல? பிரசன்ட்ல சவிதாக்கு 1ன்னா ரஹீம் வந்து 5 டைம்ஸ். அதே இது 7 வருஷத்துக்கு அப்புறம்னா சவிதாக்கு நீங்க 1 எடுத்தீங்கன்னா ரஹீம் வந்து 3 டைம்ஸ் இருப்பாங்களா? அப்போ 2 ரேஷியோ இங்கேயும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எப்படி இருக்கு? ஒன்னு பிரசன்ட் ரேஷியோ, இன்னொன்னு 7 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேஷியோ. அப்போ இந்த கொஸ்டினை வந்து நீங்க ட்ரெடிஷனலா அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? நான் போன கொஸ்டின்ல சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் அந்த இடத்துல பிரசன்ட்ல எடுத்துக்கிறேன். சரியா? பிரசன்ட்ல ரஹீமோட ஏஜ் வந்து 5xன்னு வச்சுக்கிறேன். சவிதாக்கு பர்சன்டேஜ் வந்து 1xன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 5x கீழே வந்து 1x. இப்போ அடுத்த ரேஷியோ எப்போ இருக்கு? ஆஃப்டர் 7 இயர்ஸ் இருக்கு. அப்போ இங்க இந்த பிரசன்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? 7 வருஷம் தாண்டி போறீங்க. இப்போ 7 வருஷம் தாண்டி போகும்போது ரஹீம்க்கும் 7 வயசு இன்க்ரீஸ் ஆகும், சவிதாக்கும் 7 வயசு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 3:1. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 3/1. இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 5x plus 7 equal to 3x plus 21. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 3x இங்க போச்சுதுன்னா 2x, 7 அங்க போச்சுதுன்னா 14. 2ஆல கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ? 7. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7. அப்போ எக்ஸோட வேல்யூ 7 கிடைச்சிருச்சுன்னா இந்த இடத்துல நீங்க எங்க எக்ஸ் எடுத்தீங்களோ அங்கே தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரெசென்ட்ல ரஹீம்க்கு 5x இருக்கு. ஸோ அப்போ 5 7s 35. அப்போ ப்ரெசென்ட்ல ரஹீமோட ஏஜ் எவ்வளோன்னு வந்துருச்சு நமக்கு? 35ன்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? அதே மாதிரி சவிதாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 1x தான். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 7 கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதுல? இந்த இடத்துல கொஞ்சம் கிளியரா எழுதிக்கிறேன். இது வந்து 35. ப்ரெசென்ட்ல நமக்கு ரஹீமோட ஏஜும் கிடைச்சிருச்சு, சவிதாவோட ஏஜும் கிடைச்சிருச்சு. ஸோ ரெண்டுமே எவ்வளோ இருக்கு? 35, 7 இருக்கு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரஹீம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரஹீமோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 35. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 35 நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதாங்க கொஸ்டின். சரி, ஓகே. இதை நான் எப்படி ரேஷியோ மெத்தட்ல பண்றது அப்படி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் பிரச்சனை இல்லை. நீங்க ரிவர்ஸ்லயும் போகலாம்.
ஆஃப்டர் 7 இயர்ஸ் இதை நீங்கள் 3x 1xன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் -7 போட்டு ஈக்குவல் டு 5/1 போட்டாலும் உங்களுக்கு சேம் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏஜ் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏஜோ அதுதான் கிடைக்கும். அப்போ அதுல இருந்து நீங்கள் ப்ரெசென்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ப்ரெசென்ட்ல கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேஷியோவை எக்ஸ்ன்னு எடுத்தே சால்வ் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் கொண்டு எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுல இருந்து அவங்க என்ன டைமுக்கு கேட்குறாங்களோ அதுக்கேற்றாப்புல மாற்றி மாற்றி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி ரேஷியோ மெத்தடில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ரேஷியோ மெத்தடில் பண்ணுறதுக்கு மொதல் விஷயம் வந்து இங்கே பாருங்க, இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி கொடுத்துருக்காங்க, ரஹீம் சவிதாவா ஃபர்ஸ்ட் என்ன ரேஷியோ இருக்கு 5:1, ரெண்டாவது ரேஷியோ ஒன்று இருக்கு 3:1 இல்லையா. ஆனால் ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து எப்போ ப்ரெசென்ட்ல உள்ள ரேஷியோ, அடுத்த ரேஷியோ வந்து ஆஃப்டர் 7 இயர்ஸ் உள்ள ரேஷியோ. அப்போ இந்த ரெண்டு ரேஷியோக்கும் இடையில இயர் கேப் எவ்வளோ இருக்குன்னா 7 வருஷம் இருக்கு. இது ப்ரெசென்ட், இது 7 வருஷத்துக்கு அப்புறம்னா ரெண்டு ரேஷியோக்கும் நடுவில் 7 வருஷம் கேப் இருக்கு. ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆயிருக்கு பாருங்க, இந்த இடத்துல 5ல இருந்து 3னா என்ன இருக்கு, 2 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எந்த சேஞ்சுமே இல்லை, இங்க 0 சேஞ்ச், 1 இருக்கு. அப்போ நமக்கு எப்போ இந்த ரஹீம் இந்த சவிதா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான இன்க்ரீஸ் அல்லது ஒரே மாதிரியான டிக்ரீஸ் நடந்திருக்கோ அப்பதான் நீங்க டைரக்டா எடுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல டைரக்டா எடுக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டெப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். என்ன பண்ண போறீங்கன்னா இங்க பாருங்க, கீழே பாருங்க, இந்த ரெண்டாவது ரேஷியோ இருக்கா, இந்த ரெண்டாவது ரேஷியோல என்ன நம்பர்லாம் இருக்கு 3 1. இந்த 3க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, இந்த 3க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ 2. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, இந்த 3 இந்த 1 பார்க்கணும். இந்த செகண்ட் ரேஷியோல இருக்கக்கூடிய ரெண்டு டேர்முக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு 2 இருக்கு. அந்த 2ஆல மேல இருக்கிற ரேஷியோல அந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 5 × 2 1 × 2. ஓகேவா. இப்போ அடுத்தது மேல என்ன நம்பர்ஸ் இருந்தது 5 1ன்னு இருந்ததா, இந்த 5க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ 4. அந்த 4 எடுத்துட்டு வந்து கீழே இருக்கிற ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா. இப்படி பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ரேஷியோ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா பாருங்க, ரஹீம் சவிதா மேல என்ன இருக்கும் 5 2s are 10, இங்க 1 × 2, அடுத்த பாருங்க 3 4s are 12, 1 4s are 4. எப்படி மாறிடுச்சு தெரியுதா பாருங்க, ரஹீம்க்கும் சவிதாக்கும் இப்ப ரேஷியோ எப்படி இருக்கு 10:2ன்னு இருக்கு. இந்த 10:2 தான் எப்போ ப்ரெசென்ட்ல. அடுத்து 12:4 இதான் எப்போ ஆஃப்டர் 7 இயர்ஸ். இது அப்படியே நான் இங்க மாத்தி எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்க தேவையில்ல, இங்க மட்டும் பாருங்க. ஓகேவா, இதை நம்ம பார்க்க தேவையில்ல, இங்க மட்டும் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன இருக்கு 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க என்ன இருக்கு 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா, நான் எதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணேன், இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு அந்த டிஃபரன்ஸஸ் சேமா கொண்டு வரதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ரஹீம்க்கும் 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சவிதாக்கும் 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் இயர் கேப் எவ்வளவு இருக்கு 7 இயர்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா இந்த 2 யூனிட் தான் 7 இயர்ஸ். 2 யூனிட் தான் 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரஹீம். ரஹீமோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க, இந்த இருக்கு. ரஹீமோட பர்சன்டேஜ் இங்க எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 2 யூனிட் தான் எனக்கு 7னா 10 யூனிட் எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணிட்டா போதும். இப்போ எனக்கு 1 யூனிட்னா எவ்வளோ வரும், 1 யூனிட்னா 3.5. அப்போ 10 யூனிட்னா எனக்கு எவ்வளோ, கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 35 இயர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக கிடைச்சிருக்கு. ஒருவேளை எனக்கு இதே இதில் சவிதாவோட பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 2 யூனிட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஒருவேளை 12 யூனிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரஹீமோட ஏஜ் 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வேணும்னா நீங்க 12 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். இதே சவிதாவோட ஏஜ் 7 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா 4 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். நீங்க ப்ரெசென்ட்ல கேட்டாங்கன்னா இந்த ப்ரெசென்ட் ரேஷியோ எடுத்து பார்க்க போறீங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா அந்த ரேஷியோ எடுத்து பார்க்க போறீங்க. ஒருவேளை வித்தியாசமா 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெசென்ட்டை கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு ஒருத்தரோட வயசு ப்ரெசென்ட்ல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு அவங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலும் வயசு சொல்ல முடியும், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாலும் வயசு சொல்ல முடியும். இப்போ கிளியரா புரியுதுல. இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து சேமா இல்ல, அப்ப சேமா மாத்துறதுக்காக ஒரு ஸ்டெப் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணுமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் புரிஞ்சுட்டா போதும், இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் அ மதர் டு தட் ஆஃப் டாட்டர் இஸ் 7:1. ரெண்டு பேர் மதர் டாட்டர் என்ன
உங்க 2 பேருக்கு எப்போ குடுத்துருக்காங்க? ரேஷியோ பிரசன்ட். சரி, ஓகே. பிரசன்ட்ல இவங்க 2 பேரோட ஏஜும் குடுத்துருக்காங்க. மதர், டாட்டர். எப்படி இருக்கு? 7:1ன்னு இருக்கு. ஆஃப்டர் 5 இயர்ஸ். சரியா? எல்லாம் புரியணுங்கிறதுக்காக இப்படிலாம் எழுதிட்டு இருக்கேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து 4:1. சரி. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் தேர் பெர்சன்டேஜ்? அப்போ 2 பேரோட பெர்சன்டேஜுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, இதை ட்ரெடிஷனல் மெத்தடில் நம்ம எல்லாருக்கும் பண்ண தெரியும். நான் இப்போ ட்ரெடிஷனல் மெத்தடில் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நான் ரேஷியோ மெத்தடில் தான் பண்ண போகிறேன். பாருங்க, ரேஷியோ மெத்தடில் பண்ணும்போது இது ப்ரெசென்ட், இது ஆஃப்டர் 5 இயர்ஸ். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் எத்தனை வருஷம் கேப் இருக்கு? 5 வருஷம் கேப் இருக்கு. இந்த ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் 5 இயர்ஸ் கேப் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே எப்படி இருக்கு? 3 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே 0 டிகிரி. அப்போ டிஃபரன்ஸ் ரெண்டு பக்கமும் எப்படி இல்லை? சேமா இல்லை. அப்போ சேமா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இங்கே டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4, 1. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. 3ஆல மேலே இருக்கிற இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். மேலே டிஃபரன்ஸ் எவ்வளோ? 7, 1ன்னு இருக்கா? இப்போ 7க்கு 1க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. அப்போ 6ஆல கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஷியோ எப்படி மாறிடும் பார்த்தீங்கன்னா, தனியாக இந்த பக்கம் எடுத்து எழுதுறேன் பாருங்க. இல்லைன்னா இப்படியே நீங்கள் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்க, இப்போ இது எப்படி இருக்கு? மேலே 21 இருக்கா? இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தனியாக எடுத்து எழுதுறேன். ஸோ 21 யூனிட்ஸ் இருக்கு. இங்கே எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. இது வந்து பாருங்க, 4 6 ஆர் 24 இருக்கு. இங்கே எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. அப்போ இங்க எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் சேம் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன 3 யூனிட்ஸ் தான் என்னது? இங்க இயர் டிஃபரன்ஸ் எவ்வளோ? ரெண்டு ரேஷியோக்கும் 5 இயர்ஸ். ஸோ 3 யூனிட்ஸ் தான் எனக்கு 5 இயர்ஸ்னா எனக்கு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் தேர் பர்சன்டேஜ்? அப்போ இந்த இருக்கா? இங்க பாருங்க, ப்ரெசன்ட் ரேஷியோ இந்த இருக்கு. ப்ரெசன்ட் ரேஷியோ இந்த இருக்கா? சாரி, மதருக்கு எவ்வளோ இருக்கு? 21 யூனிட்ஸ் இருக்கு. டாட்டருக்கு எவ்வளோ இருக்கு? 3 யூனிட்ஸ் இருக்கு. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் மதர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 21 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அதே இது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் டாட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3 யூனிட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்க வந்து நமக்கு கேட்கறது என்ன? மதருக்கும் டாட்டருக்குமான டிஃபரன்ஸ் வந்து ப்ரெசன்ட்ல என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இதான ப்ரெசன்ட் ரேஷியோ. இந்த ப்ரெசன்ட் ரேஷியோல 21, 3 இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 21க்கும் 3க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 18. அப்போ 18 யூனிட்ஸ் எவ்வளோன்னு நான் கால்குலேட் பண்ணா அவங்க கேட்ட ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். புரியுதா? 18 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா எனக்கு மதருக்கும் டாட்டருக்கும் ப்ரெசென்ட்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். ஒருவேளை ப்ரெசென்ட்ல மதருக்கும் டாட்டருக்குமான சம் டோட்டல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 21 யூனிட்ஸ் இருக்கு, இங்கே 3 யூனிட்ஸ் இருக்கா? ரெண்டே ஆட் பண்ணா எவ்வளோ? 24 யூனிட்ஸ். 24 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா மதருக்கும் டாட்டருக்குமான டோட்டல் என்னன்னு சொல்லி நமக்கு ஒரே ஸ்டெப்ல கிடைச்சிடும். பாருங்க, இங்க 3 யூனிட்ஸ் தான் 5னா 18 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப 3 தான் 5னா 18 என்னவா இருக்கும்னா, இங்க பாருங்க 3ல இருந்து 18 வரும்னா என்ன பண்ணுவோம்? இன்டூ 6ஆ? இப்போ இதையும் இன்டூ 6 பண்ணீங்கன்னா 5 6 ஆர் 30 இயர்ஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 30 இயர்ஸ். ரெண்டு பேருக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். 3 யூனிட்னா 5 இயர்ஸ்னா 18 யூனிட்ஸ் எவ்வளோ? புரியுதா? ஸோ இப்போ 3 இன்டூ 6னா தான் 18 வரும். அப்போ 5 இன்டூ 6னா நமக்கு 30 இயர்ஸ் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிளாக முடிச்சாச்சுல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஈஸியான கான்செப்ட் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே பாருங்க, the ratio of percentage of A and B is 7:8. இப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஏக்கும் பிக்கும் பர்சன்டேஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏ பி ப்ரெசென்ட்ல எப்படி இருக்குன்னா 7:8. அடுத்தது 6 இயர்ஸ் ஃப்ரம் நவ், ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்ன? ஆஃப்டர் 6 இயர்ஸ் ரேஷியோ வந்து எப்படி இருக்குதுன்னா 8:9ன்னு இருக்கு. ஓகே, இங்க வந்து ஏபியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இஃப் சிஸ் பர்சன்டேஜ் இஸ் 10 இயர்ஸ் மோர் தென் த பர்சன்டேஜ் ஆஃப் ஏ, தென் த பர்சன்டேஜ் ஆஃப் சி என்னன்னு சொல்லி கேட்குறேன். அதாவது சியோட பர்சன்டேஜ் வந்து ஏயோட பர்சன்டேஜை விட 10 ஜாஸ்தி இருக்குமா? அப்போ ஏயோட பர்சன்டேஜை கண்டுபிடிச்சு அது கூட 10 ஆட் பண்ணால் நமக்கு சியோட பர்சன்டேஜ் கிடைச்சிரும். அப்போ ஏயோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ரேஷியோ கொடுக்குறாங்க. ஏக்கும் பிக்கும் கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஏபியோட ஏஜ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏயோட ஏஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து 10 இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுதான் பியோட பர்சன்டேஜா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட டார்கெட் என்னன்னா ஏயோட பர்சன்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணும்போது பாருங்க, நமக்கு இந்த இடத்துல என்ன ரெண்டுக்கும் இயர் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா? இந்த ரேஷியோக்கு நடுவில் 6 வருஷம் கேப் இருக்கு. இங்க எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ். ஸோ ரெண்டு பக்கமும் சேம் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அந்த இன்க்ரீஸ் ஆன 1 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ? 6 இயர்ஸ். 1 யூனிட் தான் 6 இயர்ஸ்னா ஏயோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்க. ப்ரெசென்ட்ல ஏக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு? 7 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ 7 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடலாம். 1 யூனிட் 6னா 7 யூனிட் எவ்வளோ வரும்? 7 6 42. ஓகேவா? 42 இயர்ஸ்.
ஸோ இப்போ ஏயோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு 42ன்னு சொல்லிட்டு நமக்கு பியோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஆனால் பியோட பர்சன்டேஜ் வந்து ஏயை விட 10 ஜாஸ்தி இருக்குமா. அப்போ சியோட பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? 52 இயர்ஸாக இருக்கும். இவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்தது இல்லை பாருங்க, சிஹெச்எஸ்எல் டயர் 2ல 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின். இல்லை என்னன்னா, the difference between the ages of father and his son is 15 years. 5 years ago, the age of the father was twice the age of his son. Find the present age of both of them. இந்த இடத்துல என்னன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த கொஸ்டின். சரியா, நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபாதர் அப்புறமேட்டு சன்னு. சரியா, ஃபாதருக்கும் சன்னுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்குன்னா ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன்னா. அப்போ 2:1. சன்னோட ஏஜ்ல ட்வைஸ் தான் ஃபாதரோட ஏஜ். அப்போ ஃபாதருக்கும் சன்னுக்குமான ரேஷியோ என்ன போட்டுக்கலாம்? 2:1 போட்டுக்கலாம். ஆனால் இது எப்போ உள்ள ரேஷியோ? 5 இயர்ஸ் எகோ. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள ரேஷியோ. ஓகே, இப்போ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன் இஸ் 15 இயர்ஸ். அப்போ ஒரு விஷயத்த ஒன்று தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிஃபரன்ஸ்னு கொடுக்குறாங்கல்ல, இந்த டிஃபரன்ஸ் ரெண்டு பேரோட வயசுக்கு டிஃபரன்ஸ்னு கொடுக்கும்போது, இந்த டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு இது எப்போ? பாஸ்ட்லையா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டிஃபரன்ஸு, இல்லை ப்ரெசென்ட்ல உள்ள டிஃபரன்ஸா, இல்லைன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உள்ள டிஃபரன்ஸா அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டிஃபரன்ஸ், ரெண்டு பர்சனுக்கான ஏஜ் டிஃபரன்ஸுங்கிறது நீங்கள் எந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் உங்களோட பிரதரையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் தான் ஏன்னு வச்சுக்கோங்க. உங்களோட வயசு வந்து ஒரு 27 வயசு. உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காப்புல, அந்த தம்பி தான் பி. சரியா, பியோட வயசு வந்து உங்க தம்பி வந்து உங்களோட ஒரு 5 வயசு கம்மியா இருக்கிறார். அவருக்கு வந்து இப்போ 22 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம். சரியா, அப்போ இன்னைக்கு டேட்ல உங்களுக்கு வயசு 27, உங்க தம்பிக்கு வயசு 22. அப்ப ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ? 5 வயசு வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ இதுல இருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் 20 இயர்ஸ், 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வயசாயிருக்கும்? 47 வயசு ஆயிருக்கும். உங்க தம்பிக்கு எத்தனை வயசு ஆயிருக்கும்? 42 வயசு ஆயிருக்கும். அப்பவும் ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ? 5 வயசு தான். சரி, ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு வயசு என்ன இருந்திருக்கும்? 17 வயசு இருந்திருக்கும். உங்க தம்பிக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 12 வயசு இருந்திருக்கும். அப்போ வயசு வித்தியாசம் எவ்வளவுதான்? அதே 5 வயசு தான். புரியுதா? அப்ப 2 பர்சன் இருக்கிறாருன்னா அந்த 2 பர்சனுக்கான ஏஜ் டிஃபரன்ஸ் எந்த டைமிங்ல நீங்க பார்த்தாலும் அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு சேமா தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும். இதே இது சம், ரெண்டு பேரோட வயதுகளுக்கான டோட்டல், அது வந்து டிஃபர் ஆகும். பாருங்க, இதே எடுத்துக்கோங்களேன். ஏபி, உங்களுக்கு இப்ப வயசு 27, உங்க தம்பிக்கு வயசு 22. அப்போ இப்ப பிரசன்ட்ல உங்க ரெண்டு பேரோட ஏஜ் டோட்டல் எவ்வளவு இருக்கு? 49 இருக்கு. இதே இது நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ரெண்டு பேரோட வயசு என்ன இருக்கு பாருங்க இந்த இடத்துல. சரி, 20 வருஷத்துக்கு கழிச்சு பார்க்கும்போது உங்களோட வயசு உங்களோட தம்பியோட வயசு ரெண்டு பேருக்குமான டோட்டல் எவ்வளவு இருக்கு? 89 இருக்கு. இதே இது 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்குமான டோட்டல் எவ்வளவு இருந்திருக்கு? 29 இருந்திருக்கு. அப்ப புரியுதா? அப்ப சம்மு வந்து என்ன ஆகும்? பிரசன்ட்ல ஒரு மாதிரி இருக்கும், பாஸ்ட்ல ஒரு மாதிரி இருக்கும், ஃபியூச்சர்ல ஒரு மாதிரி இருக்கும். புரியுதா? ஆனா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்துல பார்த்தாலும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். அதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, the difference between the ages of father and son is 15 years. எப்போ ரெண்டு பேரோட வயசுக்குமான வித்தியாசம் 15 வருஷம் இருக்கு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அது 15 வருஷம் தான் இருக்கும். அப்போ நீங்க வந்து ரேஷியோ எந்த காலகட்டத்துல கொடுத்திருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ வயசுக்கான ரெண்டு பேரோட வயசுக்கான வித்தியாசம் 15 வயசுன்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தாலும் ரெண்டு பேரோட வயசு வித்தியாசம் என்னவா தான் இருந்திருக்கும்? 15 வயசா தான் இருந்திருக்கும். இப்ப இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா பாருங்க, இங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதருக்கு ஏஜ் வந்து 2 யூனிட்ஸ் இருந்திருக்கு, சன்னுக்கு ஏஜ் வந்து 1 யூனிட் இருந்திருக்கு. அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 யூனிட். ரெண்டு பேரோட ஏஜுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 யூனிட். இந்த 1 யூனிட் தான் இங்க எவ்வளோ இயர்ஸா இருக்கு? 15 இயர்ஸ். ஸோ 1 யூனிட் தான் 15 இயர்ஸ்னா எனக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் போத் ஆஃப் தம் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, அப்போ 1 யூனிட் வந்து நான் 15 இயர்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ பாருங்க, ஃபாதருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரேஷியோ வந்து எப்போ இருக்கு? 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேஷியோ தான் இருக்கு. அப்போ 1 தான் 15னா 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2னா 30 கிடைக்கும். இந்த 30ங்கிறது எப்போ உள்ள ஏஜ்? 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபாதருக்கு 30 இருந்திருக்குன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு 30 + 5 35 இயர்ஸ். புரியுதா? நீங்க வந்து 1 தான் 15னா 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதரோட ஏஜ் கிடைக்கும்.
ஆனா அப்படி கிடைக்கக்கூடிய ஃபாதரோட ஏஜ் எப்போ உள்ள ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ். ஏன்னா இது எப்போ உள்ள ரேஷியோ 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேஷியோல கொண்டு போய் நீங்க சப்ஸ்டிட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏஜும் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடைக்கும். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு 30 வயசுனா இப்போ எவ்வளவு இருக்கும்? 5 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ பார்க்கும்போது 5 வயசு ஆட் ஆயிருக்கும் 35 வயசு. அதே மாதிரி பாருங்க சன்னுக்கு 5 இயர்ஸ் பிஃபோர் 1 யூனிட் இருந்திருக்கு. அப்போ 1 யூனிட் தான் எவ்வளோ 15. அப்போ 5 இயர்ஸ் பிஃபோர் 15 இருந்திருக்கும். இப்போ எவ்வளோ இருந்திருக்கும் 15 + 5 20 இயர்ஸ் இருந்திருக்கும். புரியுதா? அப்போ ஃபாதரோட பர்சன்டேஜ் 35 இயர்ஸ், சன்னோட பர்சன்டேஜ் 20 இயர்ஸ். அவங்க கேட்கறது ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் போத் ஆஃப் தம். அப்போ 35 and 20. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கிளியரா புரியுதா? அதாவது என்னன்னா இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. கொஸ்டின்ல ஆஃப்டர் ஃபியூச்சர்ல கேட்குறாங்களா, இல்ல பிஃபோர் பாஸ்ட்ல கேட்குறாங்களா, இல்லைன்னா ப்ரெசென்ட்ல கேட்குறாங்களா, அந்த டைமிங்கை மட்டும் நீங்க கரெக்டா தப்பு பண்ணாம போட்டுட்டாலே போதும். ஏஜஸை வந்து ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். பாருங்க இதெல்லாம் டயர் 2ல கேட்டு வச்சிருக்கிற ஒரு கொஸ்டின். சரிங்களா? டயர் 2 லெவலே கிடையாது. ஆனா இந்த மாதிரி மொக்க கொஸ்டின் நமக்கு டயர் 2ல அடிக்கடி வரதான் செய்யுது. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio between the present age of A and B is 3:5. The ratio of their age is 5 years hence. இந்த இடத்துல ஹென்ஸ்ன்னு கொடுக்குறாங்கல்ல, இந்த வார்த்தை ஞாபகம். ஹென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப்டர்னு அர்த்தம். சரியா? ஹென்ஸ்னா அந்த இடத்துல நீங்க ஆஃப்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹென்ஸுங்கிறது ஆஃப்டருங்கிற மீனிங் கொடுக்கும். அப்போ ஃபியூச்சர்ல கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட்ல ஒரு ரேஷியோ இருக்கு. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு உள்ள ரேஷியோவும் இருக்கு. சரி, நம்ம பண்ணலாமா? சிம்பிளா எழுதிக்கிறேன். ரொம்ப வெளாவரியெல்லாம் நான் எழுதல. புரிஞ்சுக்கிற மாதிரி லைட்டா எழுதுனா போதும். பாருங்க ஏக்கும் பிக்கும் ஃபர்ஸ்ட் ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்க? ப்ரெசென்ட்ல என்ன இருக்கான்? 3:5. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரெசென்ட் ரேஷியோ. அடுத்து என்னது? ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்ன ரேஷியோ இருக்குன்னா 13:20. ஓகே, டைரக்டா ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எனக்கு என்ன இருக்கு? 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? இங்க எனக்கு என்ன இருக்கு? 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க என்ன இருக்கு? 15 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி டிஃபரெண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அந்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க பாருங்க. இங்க 13 20 இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 7. இப்போ 7ஆல இங்க நீங்க இந்த ரெண்டு டேர்மே மல்டிப்ளை பண்ணும். மேல 3 5ன்னு இருந்ததா டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. இப்போ 2ஆல இங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு பாருங்க இந்த இடத்துல 7 3s are 21. இங்க 13 into 2 26. அப்போ 21 26னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க 5 7s are 35. இங்க எனக்கு 20 into 2 40. 35 40னாலும் இங்க எனக்கு எவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 5 யூனிட் தான், இந்த இன்க்ரீஸ் ஆன 5 யூனிட் தான். இந்த ரெண்டுக்கு இயர் கேப் எவ்வளோ? இது பிரசன்ட், இது ஆஃப்டர் 5 இயர்ஸ். அப்போ இயர் கேப் எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. ஸோ 5 யூனிட் தான் எனக்கு 5 இயர்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன கேட்குறாங்க? இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பி இந்த இருக்கு. இதான ப்ரெசென்ட் ரேஷியோ. ப்ரெசென்ட் ரேஷியோல பிக்கு எவ்வளோ யூனிட் இருக்கு? 35 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 5 யூனிட் தான் 5 இயர்ஸ்னா எனக்கு 35 யூனிட்ஸ் என்னவா இருக்கும்? 35 இயர்ஸா இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இதான் பியோட பர்சன்டேஜ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 35 இயர்ஸ். ஸோ இதுவும் சிஜிஎல் 2019 டயர் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின். கிளியரா? ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி ரேஷியோ மெத்தட் போடும்போது நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. இதை ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ லெஸ் தென் ஒரு 40 to 30 செகண்ட்ஸ்ல நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். அடுத்து இந்த கொஸ்டின்ல பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு. மதர் டோல்டர் டாட்டர். அம்மா வந்து அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்களாம், 7 years ago 7 வருஷத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் 7 times as old as you were. அதாவது அம்மா வந்து மகள் கிட்ட சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவா பார்க்கணும். பாருங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி ஐனா யாரு? மதர் வாஸ் 7 times as old as யூங்கிறது யாரு? டாட்டர். ஏன்னா அம்மா டாட்டர்கிட்ட சொல்றாங்க. அப்ப ஐங்கிறது அம்மாவை குறிக்கும், யூங்கிறது அவங்க பொண்ணை குறிக்கும். புரியுதா? அப்ப மதர் வாஸ் 7 times as old as டாட்டர் வேர் தென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோட வயசு அதே 7 வருஷத்துக்கு முன்னாடி மகளோட வயசு என்ன இருந்ததோ அதுல 7 times இருக்குமா. இந்த இடத்துல ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க மதருக்கும் டாட்டருக்கும். ஆனா எப்போ? 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 7 years ஏகோ. ஓகேவா? ஸோ 7 years ஏகோ வந்து அப்போ ரேஷியோ எப்படி போட்டுக்கலாம்? 7:1 போட்டுக்கலாம். அப்போ டாட்டருக்கு 1 யூனிட்னா அம்மாவுக்கு 7 times. ஸோ 7:1. தென் ஆல்சோ 3 years ஃப்ரம் நவுனா என்ன அர்த்தம்? 3 years ஃப்ரம்னா இப்போ இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ ஆஃப்டர் 3 years. ஆஃப்டர் 3 years என்ன சொல்றாங்க பாருங்க. அதே மாதிரி தான் ஐ ஷால் பி 3 times as old as you will be. அப்படின்னா ஐங்கிறது மதர், யூங்கிறது டாட்டர். அப்போ அம்மா வந்து
மகளோட வயசுல எத்தனை டைம்ஸ் இருப்பாங்களா? 3 டைம்ஸ் இருப்பாங்க. அப்ப 3:1ங்கிறது எப்போ? ஆஃப்டர் 3 இயர்ஸ் உள்ள ரேஷியோ. அப்ப இது 7 வருஷத்துக்கு முன்னாடி. இது 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப நீங்க பாருங்க, பிரசன்ட்ல இருந்து பிரசன்ட்ல இருந்து ஒரு ரேஷியோ வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இன்னொரு ரேஷியோ வந்து 3 வருஷம் கழிச்சு இருக்கு. அப்போ இங்க இருந்து இங்க நீங்க வரணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து பிரசன்ட்ல வர்றதுக்கு ஒரு 7 வருஷம் கேப் இருக்கு. இந்த பிரசன்ட்ல இருந்து இந்த டைம் போறதுக்கு ஒரு 3 வருஷம் கேப் இருக்கு. அப்போ ஓவராலா இந்த 2 ரேஷியோக்கு நடுவுல எத்தனை வருஷம் கேப் இருக்கு? 10 வருஷம் கேப் இருக்கு. இத புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த 2 ரேஷியோக்கு நடுவுல எத்தனை இயர் கேப் இருக்கு? 10 இயர் கேப் இருக்கு. புரியுதா? இத தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு இந்த இது எப்படி எழுதுறோங்கிறது புரியும். இது 7 இயர்ஸ் எகோ. இது ஆஃப்டர் 3 இயர்ஸ். அப்ப பிரசன்ட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது இந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் நடுவுல 10 வருஷம் கேப் இருக்கு. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கு நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கணும். பாருங்க இங்க என்ன இருக்கு? 4 குறைஞ்சிருக்கு. இங்க 0 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் 2 பக்கமும் ஈக்குவலா இல்ல. இப்ப ஈக்குவல் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? கீழ 3 1 அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அப்ப மேல இந்த 2 டெர்மையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். மேல 7 1 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. அப்ப 6 ஆல கீழ மல்டிப்ளை பண்ணுவோம். கிளியரா? ஓகே. இப்ப பாருங்க இங்க 7 2s are 14, 3 6 are 18. அப்போ 14 18னா இங்க என்ன இருக்கு? 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க 2 6னா இங்க என்ன இருக்கு? 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க இன்க்ரீஸ் ஆன அந்த 4 யூனிட்டோட வேல்யூ தான் இங்க இயர் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 இயர்ஸ். ஸோ 4 யூனிட் தான் எனக்கு 10 இயர்ஸ் அப்படின்னா எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மதர் அண்ட் டாட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. சரி ஓகே. பர்சன்டேஜ் ஆஃப் மதர் அண்ட் டாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இங்க பாருங்க. நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? 4 யூனிட் தான் 5 இயர்ஸா? இதை சிம்பிளிஃபை பண்ணா 2 எவ்வளோ வரும்? 5. அப்ப 2 யூனிட்னா எவ்வளோ? 5 இயர்ஸ். அப்ப இங்க நேரா வாங்க. இங்க இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த 7 2s are 14 இருக்குல்ல? இப்ப நீங்க வந்து 14 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 7 வருஷத்துக்கு முன்னாடி மதரோட ஏஜ் என்னன்னு சொல்லி கிடைக்கும். பாருங்க. அப்ப 2 யூனிட்னா 5னா 14 யூனிட்ஸ் என்னவா இருக்கும்? 2ல இருந்து 14 வரணும்னா என்ன பண்ணணும்? 7ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப இங்கேயும் நீங்க 7ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அப்போ 14 யூனிட்டோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 35 இயர்ஸ் கிடைக்கும். அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி மதரோட ஏஜ் எவ்வளோ? 35. அப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி மதருக்கு 35னா, அப்ப மதரோட பிரசன்ட் இப்ப என்னவா இருக்கும்? ஸோ 35 பிளஸ் 7. ஸோ 42 தான் மதரோட பர்சன்டேஜா இருக்கும். அதே மாதிரி பாருங்க 2 யூனிட் தான் 5 இயர். டாட்டருக்கு இங்க எவ்வளவு இருக்கு? 2 யூனிட்ஸ் தான் இருக்கு. இது எப்போ? 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி டாட்டருக்கு 5 இருந்திருக்குன்னா இப்போ எவ்வளவு வந்திருக்கும்? 5 பிளஸ் 7. ஸோ 12 இயர்ஸ் இருந்திருக்கும். புரியுதா? அப்போ ஆன்சர் வந்து 42 and 12. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ எப்பவுமே நீங்க வந்து இங்க வந்து 2 யூனிட் 5ங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா? இப்போ ஒருவேளை நீங்க வந்து 18 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். 18 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா, அப்ப கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும்? மதரோட ஏஜ் ஆஃப்டர் 3 இயர்ஸா இருக்கும். அப்ப நீங்க பிரசன்ட்க்கு வரும்போது அதுல இருந்து 3 குறைச்சிக்கணும். இங்க இருந்து இங்கேயும் வரலாம், இங்க இருந்து இப்படியும் போலாம், எங்கனாலும் போலாம். ஆனா எந்த இடத்துல கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றீங்கங்கிறத பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த டைமுக்கு நீங்க கொண்டு வந்துக்கணும். கிளியரா? ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க. த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ராம் அண்ட் ரஹீம் 10 இயர்ஸ் எகோ. ஓகேவா? ராமுக்கும் ரஹீமுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடினா 10 இயர்ஸ் எகோ வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? 1:3ன்னு இருக்கு. இதே இது the ratio of their ages 5 years henceனா அப்ப என்ன அர்த்தம்? ஆஃப்டர் 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ எப்படி மாறுதுன்னா 2:3ன்னு சொல்லிட்டு மாறுது. என்ன கேட்குறாங்க? then the ratio of their percentages. ஓகே. அப்ப இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு நமக்கு இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்துட்டாலே போன கொஸ்டின்லாம் பண்ணோம்ல இந்த மாதிரி மெத்தட் ரேஷியோ மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு பிரசன்ட்ல இவங்க 2 பேரோட ஏஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2க்கும் ரேஷியோ எடுக்கலாம். இல்ல நான் இவங்க 2 பேரோட பெர்சன்டேஜ கண்டுபிடிக்காமலே இந்த கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மெத்தட் நீங்க பண்ண முடியும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க பார்ப்பீங்க. இந்த 2க்கும் இயர் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? இங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா 15 வருஷம் கேப் இருக்கு. 15 வருஷம் கேப் இருக்குன்னா இங்க 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எனக்கு 0 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இப்ப 2 பக்கமும் இங்க டிஃபரன்ஸ கொண்டு மேல, அங்க டிஃபரன்ஸ கொண்டு கீழ மல்டிப்ளை பண்ணி போன கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே மெத்தட யூஸ் பண்ணி ராமுக்கும் ரஹீமுக்கும் பிரசன்ட் ஏஜ் என்னங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். 2 பேரோட பெர்சன்டேஜையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ரேஷியோ எடுத்து ஆன்சர் போடலாம். ஆனா இப்ப நான் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா, அது நான் பண்ண போறதில்ல. டைரக்ட்டா இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? இவங்க 2 பேரோட பெர்சன்டேஜ கண்டே பிடிக்காம இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? அத நான் ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, இங்க ஜஸ்ட் ஒரு சின்ன மாற்றம் பண்ண போறேன். இந்த இருக்குல்ல இத கொஞ்சம் கீழ தள்ளி எழுதிக்கிறேன்.
அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. ரெண்டாவது ரேஷியோ வந்து நமக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கு. அப்ப கொஞ்சம் கீழ தள்ளி எழுதிக்கிறேன் பாருங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் இருக்கு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு? 2:3 இருக்கு. அப்போ ஓவராலா பார்க்கும்போது எனக்கு கேட்கறது என்ன? பிரசன்ட் ரேஷியோ கேட்குறேன். அப்ப பிரசன்ட்ங்கிற டைம் இந்த 2க்கும் நடுவுல தான் இருக்க போகுது. அப்படிதானே? 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப பிரசன்ட் இது நடுவுல தான் வரப்போகுது. பிரசன்ட்ல 2 பேரோட ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, விஷயம் பாருங்க. இந்த 2 அவங்க குடுத்த இந்த 2 ரேஷியோக்கு நடுவுல எத்தன வருஷம் கேப் இருக்கு? இது 10 இயர்ஸ் பிஃபோர். இது ஆஃப்டர் 5 இயர்ஸ்ங்கிறப்போ, இந்த 2 ரேஷியோக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸ் கேப் இருக்கு. இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2 ரேஷியோக்கு நடுவுல 15 இயர்ஸ் கேப் இருக்கு. இங்க பாருங்க எனக்கு 1 இன்கிரீஸ் ஆயிருக்கு. இங்க எனக்கு எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு? 0 தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப இத சேம் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? வழக்கம் போல இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அந்த 1ஆல மேலயும் கீழயும் மல்டிப்ளை பண்ணா இது மாறாது. அதே 1:3 தான் இருக்க போகுது. இங்கேயும் இன்டு 1, இங்கேயும் 1:1ன்னா அதே 1:3 தான் இருக்கும். மேல டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2 இருக்கு. இங்க 1, 3 இருக்கா? 2 இருக்கா? அப்ப 2ஆல இங்கேயும், இங்கேயும் மல்டிப்ளை பண்றேன். இப்ப இது என்னவா மாறிடுச்சு? மேல 1 இருக்கு, கீழ 4 இருக்கு. அப்ப எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு? 3. இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. இங்க எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு? 3. அப்போ புரியுதா? இங்க எனக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கிறது 3 யூனிட், இங்கேயும் 3 யூனிட். அப்போ இந்த 3 யூனிட்டோட வேல்யூ தான் எவ்வளோ? 15 இயர்ஸ். லாஸ்ட் கொஸ்டின் பண்ணோம்ல அதே மெத்தட் தான். இங்க எனக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கிறது 3, இங்கேயும் இன்கிரீஸ் ஆயிருக்கிறது 3. அப்ப 3 யூனிட் தான் எனக்கு எவ்வளோ? 15 இயர்ஸ். அப்போ 1 யூனிட் எனக்கு எவ்வளோ? 5 இயர்ஸ். 1 யூனிட் எவ்வளோ வரும்? 5 இயர்ஸ். இப்ப எனக்கு என்ன வேணும்னா, பிரசன்ட்ல வேணுமா? இங்க பாருங்க. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. சரியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷியோ இருக்கு. இப்ப எனக்கு பிரசன்ட் வேணும்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடிலருந்து பிரசன்ட்க்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு 10 வருஷம் தாண்டி வரணும். இது எவ்வளோ தாண்டி வரணும்? ஒரு 10 வருஷம் தாண்டி வரணும். அப்போ 5 இயர்ஸ்க்கு 1 யூனிட். இது ரிவர்ஸ்ல புரியுதா? 5 இயர்ஸ் 1 யூனிட்னா, அப்ப எனக்கு 10 இயர்ஸ்னா எவ்வளோ யூனிட்டா இருக்கும்? புரியுதா? 5 இயர்ஸ்ங்கிறது 1 யூனிட் எனக்கு 5 இயர்ஸ்னா, 10 இயர்ஸ்ங்கிறது எவ்வளோ யூனிட்டா இருக்கும்? 2 யூனிட்டா இருக்குமா? அப்ப இந்த இடத்துல நான் 10 வருஷம் தாண்டி வரணும். பிரசன்ட்க்கு நான் வரணும்னா என்ன பண்ணணும்? 10 வருஷம் தாண்டி வரணும். அப்போ 10 வருஷம் தாண்டி வரணும்னா 2 யூனிட் நான் ஆட் பண்ணணும். அப்ப இங்க எனக்கு எவ்வளோ இருக்கு? 1 இன்டு 1 1 இருக்கா? அப்ப இது கூட நான் 2 ஆட் பண்ணிக்கணும். இது கூட நான் 2 ஆட் பண்ணா எவ்வளோ? 1 பிளஸ் 2 எவ்வளோ? 3. அதே மாரி இங்கேயும் என்ன பண்ணிக்கணும்? 2 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 பிளஸ் 2 எவ்வளோ? 5. ஸோ இதுதான் என்னவா இருக்கும்? அவங்க கேட்ட அந்த பிரசன்ட் ரேஷியோவா இருக்கும். இத நான் வந்து மேல இருந்து வந்தேன். நீங்க கீழ இருந்தும் போலாம். கீழ இருந்து போனாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். பாருங்க 5 வருஷத்துக்கு அப்புறத்துல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பிரசன்ட்க்கு போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு 5 இயர்ஸ் பேக்வேர்ட் போறீங்க. அப்ப ஒரு 5 வருஷம் குறைக்க போறீங்க. புரியுதா? 5 வருஷத்துக்கு அப்புறத்துல இருந்து இப்ப நீங்க பிரசன்ட்க்கு வர போறீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் குறைக்க போறீங்க. அப்போ 5 இயர்ஸ்ங்கிறது எவ்வளோ யூனிட்? 1 யூனிட். அப்ப இங்க எனக்கு எவ்வளோ இருக்கு? 4 யூனிட் இருக்கா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்? 4 யூனிட்ல இருந்து ஒரு 1 யூனிட்ட டிக்ரீஸ் பண்ணிக்கணும். இங்க எனக்கு 6 யூனிட் இருக்கா? அப்ப இங்க இருந்து 1 யூனிட்ட டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ 4ல 1 குறைச்சாலும் 3 தான். 6ல 1 குறைச்சாலும் 5 தான். ஸோ சேம் ஆன்சர் நமக்கு 3:5 டேலி ஆகுது. இந்த மெத்தட் புரிஞ்சுதா? ஸோ ஈஸியான மெத்தட் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நமக்கு ரேஷியோ கேட்கும்போது இந்த மெத்தட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் எடுக்க முடியும். உங்களுக்கு அவங்களோட ஒரிஜினல் ஏஜ கண்டுபிடிக்காமலே இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேஷியோ, 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேஷியோ. இது 2க்கும் இயர் டிஃபரன்ஸ் 15. அப்ப இந்த மாரி ரேஷியோ எழுதியாச்சு. ரேஷியோல 2 பக்கமும் டிஃபரன்ஸ் சேம் ஆக்குறதுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அத பண்ணிட்டோம். அத பண்ணதுக்கு அப்புறமே நமக்கு இங்க 3 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 3 யூனிட்ஸ் தான் எனக்கு 15 இயர்ஸ்னா, 1 யூனிட்டோட வேல்யூ 5 இயர்ஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ ஒரு வேள மேல இருந்து கீழ வரீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடிலருந்து பிரசன்ட்க்கு வரும்போது, ஒரு 10 வருஷம் ஆட் ஆகுது. ஒரு 10 வருஷம் தாண்டி வரீங்க. அப்போ 5 யூனிட் தான் 5 இயர் தான் 1 யூனிட்னா, 10 இயர் நீங்க தாண்டி வரும்போது உங்களுக்கு 2 யூனிட் ஆட் ஆகும். ஸோ 2 ஆட் பண்ணும்போது பிரசன்ட் ரேஷியோ கிடைக்கும். இல்ல ரிவர்ஸ்ல போறீங்கன்னா, ஒரு 5 வருஷத்த குறைப்பீங்க. அப்போ 5 இயர்ஸ் தான் 1 யூனிட்னா, ஒரு 1 குறைச்சாலும் நீங்க கீழ இருந்து போனாலும் சரி, மேல இருந்து வந்தாலும் சரி, உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். சரி. இது அடுத்தடுத்த கொஸ்டின் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா அந்த கான்செப்ட் புரியும். புரியலன்னா, அகைன் ஒரு முறை திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. சரியா? இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்களேன். த ரேஷியோ பெர்சன்டேஜ் ஆஃப் 2 பிரதர். 2 பிரதரோட பெர்சன்டேஜ் வந்து 1:2 குடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் பேக் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ 1:3. அப்ப நான் எழுதும்போது என்ன பண்ணிக்கிறேன், அந்த 2 பிரதர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஏ, பின்னு வச்சுக்கிறேன். அப்ப நீங்க வந்து இவங்க குடுத்த 2 ரேஷியோல எத நான் ஃபர்ஸ்ட் எழுத போறேன்னா, எது பேக் பாஸ்ட்ல இருக்கோ அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஒரு ஆர்டரா இருக்குங்கிறதுக்காக. 5 இயர்ஸ் எகோ எப்படி இருந்திருக்கு ரேஷியோ? 1:3 இருந்திருக்கு. அதே மாரி இப்ப பிரசன்ட்ல என்ன இருக்கு? பிரசன்ட்ல வந்து 1:2 இருக்கு.
என்ன கேட்குறாங்க? ஆஃப்டர் 5 இயர்ஸ் கேட்குறாங்க. சரி, அப்ப எனக்கு போன கொஸ்டின்ல பாருங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப்டர் 5 இயர்ஸ் குடுத்து பிரசன்ட்ல கேட்டதுனால, பிரசன்ட் 2க்கும் நடுவுல வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல அவங்க கேட்கறது வந்து ஆஃப்டர். அவங்க கேட்கறது வந்து 2க்கும் கீழ வரும். ஏன்னா இது பிரசன்ட், இது பாஸ்ட். இப்ப நமக்கு கேட்கறது ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால, ஆஃப்டர் 5 இயர்ஸ் நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறோம். இங்க என்ன வருதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போறோம். ஓகே. இத கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த 2 ரேஷியோக்கு நடுவுல எத்தன இயர் கேப் இருக்கு? 5 இயர்ஸ் கேப் இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க பார்த்தீங்கன்னா 0 இன்கிரீஸ் ஆயிருக்கு. இங்க 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. 1ஆல மேல இருக்கக்கூடிய 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மேல டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1, 3னா 2. அப்ப 2ஆல கீழ இருக்கிற 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்ப பாருங்க, இங்க எனக்கு 1, இது 2. அப்ப எவ்வளோ இருக்கு இங்க? 1 யூனிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இங்க 3, 4. இங்கே 1 யூனிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அந்த இன்கிரீஸ் ஆன 1 யூனிட்டோட வேல்யூ தான் இந்த 2க்கும் இருக்கக்கூடிய இயர் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5 இயர்ஸ். அப்போ 1 யூனிட் தான் எனக்கு 5 இயர்ஸ். ஓகேவா? இப்ப எனக்கு என்ன தேவை? ஆஃப்டர் 5 இயர்ஸ் தேவை. அப்போ இந்த பிரசன்ட்ல இருந்து இந்த ஆஃப்டர் 5 இயர்ஸ் போணும்னா, இங்க எனக்கு எவ்வளோ கேப் வரணும்? ஒரு 5 இயர்ஸ் நான் சேர்த்து கொண்டு வரணும். அப்போ 5 இயர்ஸ்னா எனக்கு 1 யூனிட்டா? அப்போ இங்க இருந்து நான் 5 இயர்ஸ் தாண்டி வரேன்னா 1 யூனிட் எனக்கு ஆட் ஆகணும். இப்போ இங்கேயும் ஒரு 1 யூனிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க 2 + 1 எவ்வளோ? 3. ஸோ இங்கே 1 யூனிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 + 1 5. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு எவ்வளோ? 3:5. ஆப்ஷன் சி. லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணோமோ அதே தான். உங்களுக்கு இங்க பிரசன்ட்ல இருந்து நீங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ் எவ்வளோ பார்க்கும்போது 5 இயர்ஸ்னா 1 யூனிட் எனக்கு 5 இயர்ஸ். அப்ப நீங்க 5 இயர்ஸ் தாண்டி வரும்போது 1 யூனிட் நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டியதா 2 பேருக்கும். இப்போ நமக்கு ஆன்சரா என்ன கிடைக்குது? 3:5 கிடைக்குது. இவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கஷ்டமே கிடையாது. கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. ஈஸியா சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல the ratio of the ages of A and B 3:4. 4 years ago the ratio of their ages 5:7. What will be the ratio of their ages A and B 4 years from now அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ மேல முதல் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. the ratio of their ages of A and B is 3:4. அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இதுல வந்து உங்க பிரசன்ட்னு சொல்லவே இல்லை. அப்போ எந்த காலகட்டம்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னா அது பிரசன்ட்னு அர்த்தம். ரெண்டாவது ரேஷியோக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்க. முதல் ரேஷியோக்கு எந்த டைமிங்னே அவங்க மென்ஷன் பண்ணல. எந்த டைமிங்னே மென்ஷன் பண்ணலன்னா அதை நம்ம பிரசன்ட்னு தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, பிரசன்ட்ல 2 பேருக்கும் ரேஷியோ வந்து 3:4 இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி 5:7 இருக்கு. நான் எழுதும்போது என்ன பண்ணிக்கிறேன்? A, B. சரியா? இப்போ வந்து 4 இயர்ஸ் எகோவை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். சரியா? 4 இயர்ஸ் எகோ 2 பேருக்கு ரேஷியோ எப்படி இருந்திருக்கு? 5:7 இருந்திருக்கு. இப்போ பிரசன்ட்ல எப்படி இருக்கு? 3:4 இருக்கு. என்ன கேக்குறாங்க? ஆஃப்டர் 4 இயர்ஸ். அப்ப லாஸ்ட் கொஸ்டின் பண்ணோம்ல, அதே மெத்தட் தான். லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணோம்? இது 2க்கும் நடுவுல எத்தனை வருஷம் கேப் இருக்கு? 4 இயர்ஸ் கேப் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு இங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு? 5ல இருந்து 3னா 2 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எனக்கு 3 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது சேம் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3, 4 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அப்போ 1ஆல மேல மல்டிப்ளை பண்ணும். 5, 7 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. 2ஆல கீழே மல்டிப்ளை பண்ணும். இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க எவ்வளோ இருக்கு? இங்க 5, இங்க 6. எவ்வளோ? இது 1 யூனிட். இங்க 7, இங்க 8, இங்கே 1 யூனிட். ஸோ இங்கே 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன 1 யூனிட் தான் இங்க எனக்கு இயர் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4 இயர். ஸோ அப்போ 4 இயர்ஸ் அப்படிங்கிறது 1 யூனிட். இப்போ எனக்கு பிரசன்ட்ல இருந்து இப்போ நான் ஆஃப்டர் 4 இயர்ஸ் வரணும்னா இன்னொரு ஒரு 4 வருஷம் தாண்டி வரணும். ஓகேவா? அப்போ 4 இயர்ஸ்னா அப்போ 1 யூனிட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்க ஒரு +1, இங்கேயும் +1. ஸோ 3 × 2 6னா 6 + 1 எவ்வளோ? 7. 4 × 8னா 8 + 1 எவ்வளோ? 9. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 7:9 கிடைக்க போகுது. ஸோ சூப்பரான கொஸ்டின், ஈஸியா சால்வ் பண்ணலாம். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, இதோட இந்த செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோ நிறைய போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.